வணக்கம், என் பேர் அஸ்வின். உங்கள் எல்லாரையும் visitTemples.com-ஓட இந்த யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல மிகவும் பெருமை கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலானது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பெரியபாளையம் என்னும் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பவானி அம்மன் தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியாக இருக்காங்க. மேலும் இந்த திருக்கோயிலில் பவானி அம்மனோட மேல்புறத்தில் இருக்கிற கரங்களில் நம்ம சங்கு சக்கரத்தையும், கீழ்ப்புறத்தில் இருக்கிற கையில் வாள் மற்றும் அமிர்த கலசத்தையும் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் உள்ள அம்மன் திருக்கோயில்கள்லேயே இந்த திருக்கோயில் ஒரு மிகப்பெரிய திருக்கோயில்னு கருத முடியாது. மேலும் இந்த திருக்கோயிலானது ஆரணியோட ஆற்றங்கரை ஓரம் கட்டப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயிலோட நுழைவாயிலில் விநாயகரோட சன்னதியை காண முடியும். விநாயகரோட அருளை பெற்றதுக்கு பிறகு தான் இந்த திருக்கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியும். மேலும் இந்த திருக்கோயிலில் எந்தெந்த பகவான்கெலாம் தனித்தனி சன்னதி அமைச்சு வழிபட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான், ஸ்ரீனிவாச பெருமாள், பரசுராமர், ஹனுமான் மற்றும் மாத்தங்கியம்மன் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைச்சு வழிபட்டுட்டு வராங்க. இந்த திருக்கோயிலுக்கு வர பக்தர்களோட அனைத்து துன்பங்களையும் பவானி அம்மன் நீக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. மேலும் இந்த திருக்கோயிலுக்கு வர பக்தர்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 108 பால் குடத்தை தூக்கி பவானி அம்மனுக்கு அவங்களோட மரியாதையை செலுத்துவாங்க. இந்த பெரியபாளையத்தில் அமைந்திருக்கும் இந்த பவானி அம்மன் திருக்கோயிலானது ஒரு மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோயில்னு தெரிய வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோயிலை சுமார் 200 வருடத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. இந்த திருக்கோயிலுக்கு வர எல்லா பக்தர்களுக்கும் ஃப்ரீயாக அன்னதானம் தான் வழங்கப்பட்டு வருது. தமிழ் மாதமான ஆடி மற்றும் ஆவணி அப்போ இந்த திருக்கோயிலுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வெகு தூரத்துலேருந்து இந்த திருக்கோயிலுக்கு வரதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த திருக்கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு அம்மன் திருக்கோயிலாக இருக்குது. மேலும் இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் பக்தர்களோட அனைத்து நோய்களும் நீங்கும்னு சொல்லப்பட்டு வருது. இந்த பெரியபாளையத்தில் அமைந்திருக்கும் பவானி அம்மன் திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.